அண்மைச் செய்தி. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் RN ரவி அளிக்கும் விருந்தை தமிழக அரசு புறக்கணித்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர், அமைச்சர்கள் யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வரும் துணை முதல்வரும் இன்று மாலை தஞ்சையில் நடக்கும் திமுக மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். ஆளுநரின் விருந்தை தமிழக அரசு புறக்கணித்திருக்கிறது. முதலமைச்சர் பங்கேற்காதது உறுதியான நிலையில் அமைச்சர்களும் பங்கேற்க மாட்டார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஆளுநர் இன்றைய தினம் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடத்தும் தேனி விருந்தை தமிழ்நாடு அரசு புறக்கணித்திருப்பதாக தகவல் வருகிறது. முதலமைச்சர் இன்று மாலை தஞ்சையில் நடைபெறும் மகளிர் மாநாட்டிற்கு செல்ல இருப்பதாலும், தொடர்ச்சியாக துணை முதலமைச்சர்களும் செல்ல இருப்பதாலும், மேலும் அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள மாட்டார்கள், அதாவது ஆளுநருடைய இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று தகவல் வருகிறது. ஏற்கனவே ஆளுநருடனான தொடர் மோதல் போக்கு தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த வருடத்திற்கான முதல் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது ஆளுநர் உரை வாசிப்பது வழக்கம். அதை ஆளுநர் புறக்கணித்து விட்டு சென்று விட்டார். கடந்த வருடங்களாக தொடர்ச்சியாக ஆளுநர் உரையை ஒவ்வொரு வருடத்திற்கு முதலாக நடக்கும் இந்த ஆளுநர் உரையை புறக்கணித்து விட்டு சென்றதால் தமிழ்நாடு அரசினுடன் தொடர்ச்சியாக மோதல் போக்கு ஈடுபட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அரசனுடைய சட்டங்கள் புதிதாக வரைவு செய்யப்பட்டு அது ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நிலையிலும் தொடர்ச்சியாக ஆளுநரும் கையெழுத்திட மறுக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் சார்பில் நீதிமன்றத்தை நாடி வெற்றி பெற வேண்டிய தேவையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளும் ஏற்கனவே ஆளுநருடைய இந்த தேநீர் விருந்தை முழுமையாக புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசும் ஆளுநருடைய தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த வாரமே திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் இந்த தேநீர் விருந்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று புறக்கணித்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசும் ஆளுநருடைய இந்த குடியரசு விழா தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.